சதீஷ் பீஸ் சேனல். எல்லா இன்வெஸ்டர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்? இந்த கேள்வி எதனால வருது அப்படின்னாக்க, எல்லாருமே இந்த ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தானே இன்வெஸ்ட் பண்றாங்க. சரி, ஸ்மால் கேப் 30% கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர், 30% ஃபியூச்சர்ல இருந்து வருமா? அந்த கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும்ல. லார்ஜ் கேப் 15% கொடுத்துருக்கு, இதே 15% நெக்ஸ்ட் ஒரு 1, 2, 3 இயருக்கு வருமா? இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ரிட்டர்ன்ஸை யாரு சூஸ் பண்றது? அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. யூ சூஸ் யுவர் ரிட்டர்ன். யூ ஆர் த வொர்ஸ்ட் எனிமி ஃபார் யுவர் செல்ஃப். என்னங்க, நீங்க எப்படி உங்களுக்கே எனிமியாக முடியும்? இப்ப பாருங்க, திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏதோ டாரிஃப் அப்படின்னு வந்து பேசுறாரு. என்ன அது, மார்க்கெட்லாம் கரெக்ட் ஆகுது. நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க, அப்படியே பயந்துடுறீங்க. என்ன பண்ணிடுறீங்க, நிறைய இன்வெஸ்டர் எஸ்ஐபிஸை ஸ்டாப் பண்றீங்க, வித்ட்ரா பண்றீங்க. போன செப்டம்பர் 2024 இருந்து நீங்க எவ்வளோ வேலை பண்ணிருக்கீங்க உங்க போர்ட்ஃபோலியோவை. அப்படியே விட்டீங்களா, இல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணீங்களா? நீங்களே அந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேளுங்க. நீங்க அப்படி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, யூ ஆர் நாட் அ வெரி பேலன்ஸ்டு இன்வெஸ்டர். சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ பேலன்ஸ்ட் இன்வெஸ்டர். நிறைய சேஞ்ச் இல்லை, ரீபேலன்ஸ் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், பட் ஃப்ரீக்வெண்டா பயப்படக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நான் கேட்ட கேள்விதான், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் போர்ட்ஃபோலியோல இருந்து? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அது உங்க கையில தானே இருக்கு. இங்க பாதியிலேயே வித்ட்ரா பண்ணிட்டாக்கா ப்ராபப்ளி லாஸ்ட்ல எடுக்கலாம், இல்ல பிரேக் ஈவன், போட்ட காசு அப்படியே எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தானே எடுத்துட்டு போக முடியும். இது பேர் தாங்க வின்னிங் பை டூயிங் நத்திங். வின்னிங் பை டூயிங் நத்திங். ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே இந்த ஒரு பிளாக் ஸ்வான் ஈவென்ட்ஸ்ன்றது வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்வான்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன ஆகும்னாக்கா, நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு 2000ல வந்து .com பபுள், அது மாதிரி வந்து 2008ல ஃபைனான்சியல் கிரைசிஸ், 2020ல பார்த்தீங்கன்னா கோவிட், இது மாதிரியான ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திஸ் டைம் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன இருக்காது, டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃப்னு அறிவிச்சிருக்காரு. எப்பெல்லாம் மார்க்கெட்டு கீழே விழுதோ ரிகவர் ஆகுது இல்ல, அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. பாருங்க, டாரிஃப் அப்போ 77,000 வந்துச்சு, அங்கிருந்து 72,000. திரும்ப மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ள 78,550 இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங். ஸோ மார்க்கெட் ரிகவரி ஆகுது, ரிகவரி ஆகும். நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆர் யூ அ பேலன்ஸ்ட் இன்வெஸ்டர்? வின் பை டூயிங் நத்திங். சத்தியமா வின் பை டூயிங் நத்திங். ஸோ அந்த ஒரு டாரிஃப் என்ன ஆச்சு, திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, 90 டேஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த 90 டேஸ் பாஸ்ன்னு சொன்ன உடனே மார்க்கெட் என்ன ஆச்சு, மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மாதிரியான ஈவெண்ட்ஸ், பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் மார்க்கெட்ல நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு, அடுத்து என்ன நடக்கும்? ஏதாவது ஒன்று நடக்கும். எவ்ரி 5 இயர்ஸ் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட்ல. 1992ல ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், 2000 அப்புறம் 2000ல .com பபிள் பார்த்தோம், 2001ல கேத்தன் பாரேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன்ஸ், அப்போ 2004ல காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி வரும்போது ஒரு அகைன் ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் நடந்தது மார்க்கெட்ல. திடீர்னு மார்க்கெட்டை நிறுத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பீரியட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு. அண்ட் தென் குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் 2008. 2020ல அகைன் பாத்தீங்கன்னாக்கா கோவிட் மாதிரியான கிரைசிஸ். ஸோ பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்ல எப்பவுமே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அதுவுமே ஒரு தப்பான ஒரு அப்ரோச். நீங்க எது கரெக்ட் எது தப்புன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். ஒரு மார்க்கெட் வந்து எக்கனாமி நல்ல கோர்ஸ்ல ரேலி ஆகிறதுக்கு நிறைய மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து நல்ல இண்டிகேட்டர்ஸா இருந்ததுன்னா அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ், சம்டைம்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ்ல மார்க்கெட் கீழே வரும், அப்ப அதை இக்னோர் பண்ணணும். ஸோ எது ஃபண்டமெண்டல் எது சென்டிமெண்ட்ன்றது உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும் ஒரு இன்வெஸ்டரா. இப்போ நீங்க பாகிஸ்தான்ல இருக்கீங்க, ஸ்ரீலங்கால இருக்கீங்க, எக்கனாமி இஸ் நாட் டூயிங் வெல். அப்படி இருக்கும்போது பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. இந்தியாவில் எக்கனாமி இஸ் டூயிங் குட். பாருங்க, இன்ஃபிளேஷன் 3.34%, நம்ம growth 6.5%. யூ டேக் எனி பேராமீட்டர், ஆல் த மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். ஸோ அப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த ஒரு ஃபால் வந்து இட்ஸ் நெகட்டிவ். பாருங்க, மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் கூட கரெக்ட் ஆகி இப்போ என்ன ஆயிட்டு இருக்குனாக்கா, அட்ராக்டிவ் ஜோன்ல இல்லைன்னா கூட ஃபேர் வேல்யூவேஷன்ல இருக்கு. அட்ராக்டிவ் போச்சு, அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களா? ஐ டோன்ட் நோ. இந்த 72,000 72,500ல எத்தனை பேர் உங்களோட காசை தைரியமா எடுத்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டீங்க? That is the question you need to ask yourself. ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ், பிஇஆ இருக்கட்டும், பிபிஆ இருக்கட்டும், மார்க்கெட் டு
மார்க்கெட் கேப் டு ஜிடிபியா இருக்கட்டும், ஜிடிபி growth-ஆ இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் குட். மார்க்கெட் வேல்யூவேஷன் ஸ்டில் ஆன் ஃபேர் நியூட்ரல் ஜோன்ல தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா மார்க்கெட் இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கும். மார்க்கெட் இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் 1 ஸ்டெப் பேக்வர்ட். ஸோ ரேலி வரும், திரும்ப ஒரு சின்னதா ஒரு ஃபால் வரும், திரும்ப மேல திரும்ப ரேலி நடக்கும். ஸோ விட்றாதீங்க இந்த மாதிரியான ஒரு டைம் லைன்ஸ் எல்லாம். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. லோ லெவல்ல நீங்க வாங்கும் போது என்ன ஆகும்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் எடுப்பீங்க, நல்ல பிரைஸ்ல வாங்குவீங்க. ஷட் அப் அண்ட் வெயிட். இந்த மாதிரியான ஒரு நாய்ஸ், ஷார்ட் டேர்ம் நாய்ஸஸ் மார்க்கெட்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? ஷட் அப் அண்ட் வெயிட். ஷட் அப் அண்ட் வெயிட். ஒரு பேலன்ஸ்டு பிஹேவியர். எப்போ பார்த்தாலும் ஒண்ணு அந்த மார்க்கெட் அந்த ஒரு ஆப்பை எடுத்து கையில பார்த்துக்கிட்டு அது வந்து மேல போதா கீழே வருதா, பெர் டே அப் எவ்வளவு, பெர் டே டவுன் எவ்வளவு, இவ்வளோ எக்ஸென்ட்ரிக்கா இருக்க வேண்டாம். ஷட் அப் அண்ட் வெயிட் அப்ரோச். அது ஒரு பேலன்ஸ்டு பிஹேவியர். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். உங்க வீடை வாங்கிட்டு நீங்க என்ன இன்னைக்கு டெய்லி வீட்டோட பிரைஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்களா? அது மாதிரி தாங்க வீட்டு ரியல் எஸ்டேட் எப்படி ஒரு வாலட்டைலோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்சோ வாலட்டைல். ஸோ யூ ஆர் யுவர் வர்ஸ்ட் எனிமி. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be happy to help you, assist you. Thank you so much. I'll see you with another interesting video. Bye bye.